ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லா காயும் கலப்படமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. அதை நான் மொத்தமாக எடுத்து குருமா குழம்பு மாதிரி வச்சுட்டேன். அதுதான் வீடியோவாக போட்டிருக்கேன். அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கட்டும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, கயிறை பயன்படுத்தி வயிறை குறைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். என்ன கயிறுன்னு பார்த்தீங்கன்னா சிப்பிங் கயிறு தாங்க. நம்ம சிப்பிங் கயிறு விளையாடுறது மூலமாக நம்ம வயிற்றில் இருக்கிற கொழுப்புலாம் கரையும், நரம்பு உள்ளுறுப்புகள்லாம் சீராகும், மூட்டு வலி கூட சரியாகும், முதுகு எலும்பு பலமாக்குது, உயரமாக கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாடும்போது மெதுவாக விளையாடிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகமாக ஸ்பீடாக விளையாட பழக்கப்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு 20 வாட்டி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 50, 100 அப்படின்னு ஏற்றிக்கிட்டே போங்க. விளையாடும்போது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமலும் வெறும் வயிறோடவும் விளையாடக்கூடாது. வாழைப்பழம், ப்ரெட்டு அந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டுட்டு விளையாடுங்க. புல் தரை இல்லைன்னா மணல் தரை இந்த மாதிரி இடத்துல விளையாடுங்க. ஷூ உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஷூ போட்டுக்கோங்க. காற்றோட்டமாக இருக்கிற பகுதியாக பார்த்து விளையாடுங்க. லூஸாக இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்க. யாரெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இதய நோய் இருக்கிறவங்க, வயதானவங்க, அப்புறம் எலும்பு முறிவு ஏற்கனவே ஆனவங்க, அவங்கெல்லாம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் விளையாடணும். அதிகமாக உயரமாக இருக்கிறவங்க கூட விளையாட தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.